உங்க சமையலறையில இப்போ சூடான பாத்திரத்துல பொரியும் அந்த சமையல் எண்ணெய் வெறும் உழவ ருசியாக்கும் ஒரு சாதாரண திரவம் மட்டும் கிடையாது. ஆமா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. கண்டிப்பா. அது சத்தமில்லாம பல கோடிகள் புரளும் ஒரு கழிவுகளே இல்லாத மாபெரும் உள்ளூர் பொருளாதார யந்திரம், அதாவது லோக்கல் எக்கனாமிக் என்ஜின் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நிறைய பேர் இதை நம்ப மாட்டாங்க, ஆனா அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம ரொம்ப விரிவா அலச போகும் விஷயம், நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒன்றி போன இந்த சமையல் எண்ணெய்க்கு பின்னாடி இருக்கும் வியாபார அறிவியல் தான். உங்க எல்லாரையும் இந்த ஆழமான சுவாரஸ்யமான தரவு ஆய்வுக்கு வரவேற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு தலைப்பு. ஆமா, இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற முக்கிய மூலப்பொருள், அதாவது சோர்ஸ் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா, தி எடிபிள் ஆயில் ப்ரொடக்ஷன் பிசினஸ் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டி ஆவணம் தான். சரி. இந்த ஆவணத்தோட நோக்கம் என்னன்னா, ஒரு சாதாரண சமையலறை தேவைய எப்படி ஒரு லாபகரமான உள்ளூர் வணிக சாம்ராஜ்யமா மாற்றுவது அப்படிங்கறத தரவுகளின் அடிப்படையில உடைச்சு சொல்றதுதான். நீங்க சொன்னது மிக சரியான தொடக்கம். இந்த வழிகாட்டி ஆவணத்தோட சிறப்பம்சமே இது வெறும் தத்துவங்களை மட்டும் பேசாம நடைமுறைக்கு சாத்தியமான வணிக வியூகங்களை முன்வைக்கிறது தான். அதாவது பிராக்டிக்கல் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். சரியா? அதுதான். நம்ம எல்லாருக்கும் தரமான தேங்காய் எண்ணெய் இல்ல கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் எவ்வளவு முக்கியம்னு தெரியும். ஆனா இப்ப நம்ம நுகர்வோர் அப்படிங்கிற நிலையிலிருந்து விலகி இது ஒரு தொழில் முனைவோர் கண்ணோட்டத்துல பார்க்க போறோம். ஓஹோ, ஒரு ஆண்டர்பிரினர் பார்வையில. ஆமா, மூலப்பொருட்கள் எப்படி சந்தைப்படுத்தப்பட வேண்டிய பொருளா மாறுது, அதுல இருக்கிற சவால்கள் என்ன, முக்கியமா அந்த லாப வரம்புகள், அதாவது ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத துல்லியமா இன்னைக்கு நம்ம அலச போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவா அலசுவோம். இப்போ இந்த ஆவணத்துல இருக்கிற பொருளாதாரத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, இது எப்படி தயாராகுது அப்படிங்கிற அடிப்படை தொழில்நுட்பத்தை புரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியம். கண்டிப்பா. ஏன்னா ஒரு தரமான தயாரிப்பு இல்லாம எந்த வியாபாரமும் நிலைக்காடு. சரியா சொன்னீங்க. இந்த எண்ணெய் ஆலைகளை, அதாவது எடிபிள் ஆயில் பிளான்ட்ஸ் நான் ஒரு விதைகளுக்கான மாபெரும் ஜூசர் இயந்திரம் அப்படின்னு கற்பனை செஞ்சுக்கிறேன். ஒரு மாபெரும் ஜூசரா? ஆமா, நம்ம பழங்களை போட்டு ஜூஸ் எடுக்கிறது போல இவங்க விதைகளை போட்டு எண்ணெய் எடுக்கிறாங்க. சரியா? ஆனா இயந்திரங்களை நிறுவுறதுக்கு பல லட்சங்கள் செலவாகுதுன்னு இந்த ஆவணம் சொல்லுது. இது வெறும் விதைகளை நசுக்கி பிழியும் வேலை மட்டும்தானா? இதுக்காகவா இவ்ளோ பெரிய முதலீடு? நீங்க சொன்ன அந்த மாபெரும் ஜூசர் ஒப்பீடு வெளிப்புற தோற்றத்துக்கு வேணா சரியா இருக்கலாம். ஆனா இதுல நம்ம கவனிக்க தவறும் ஒரு மிகப்பெரிய அறிவியல் உண்மை ஒன்னு இருக்கு. அறிவியல் உண்மையா? அது என்ன? அதுதான் உரசலால் ஏற்படும் வெப்பம், அதாவது ஃப்ரிக்ஷன் அண்ட் ஹீட். நீங்க பழங்களை ஜூஸ் பிழியும் போது அங்க அதிக வெப்பம் உருவாகாது. ஆமா, பழங்கள் சாஃப்டா இருக்கும். ஆனா மிக கடினமான கடலையோ இல்ல எல்லோ இயந்திரங்களுக்குள்ள அதிக அழுத்தத்துல நசுக்கப்படும் போது அங்க கடுமையான வெப்பம் உருவாகும். ஓ, அந்த அழுத்தம் காரணமா சூடாகும் இல்லையா? கண்டிப்பா. அந்த வெப்பத்தை நம்ம கட்டுப்படுத்தல அப்படின்னா எண்ணெயில இருக்கிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் அழிஞ்சிடும். எண்ணெயோட சுவை மாறிடும். அடப்பாவுமே. அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் மேல அதோட ஆயுட்காலம், அதாவது ஷெல்ஃப் லைஃப் பாத்தீங்கன்னா பெருமளவு குறைஞ்சிடும். அதை தவிர்க்க தான் மிக நுட்பமான விலை மதிப்புமிக்க இயந்திரங்கள் தேவைப்படுது. ஓஹோ, இப்ப புரியுது. அதாவது வெறும் எண்ணெய பிரித்தெடுப்பது மட்டும் நோக்கம் இல்ல, அதோட தன்மையை கெடுக்காம பிரித்தெடுப்பது தான் இதுல இருக்கிற பெரிய சவால். அதேதான், எக்ஸாக்ட்லி. அதனாலதான் இந்த ஆவணத்துல ஆயில் எக்ஸ்பெல்லர் அப்படிங்கிற ஒரு எந்திரத்தை குறிப்பிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெல்லர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போது பெரிய தொழில்நுட்பம் போல தோணினாலும் அடிப்படையில இது ஒரு மாபெரும் அதிக எடையுள்ள இரும்பு திருகு போல செயல்படுது இல்லையா? ஆமா, ஒரு ஹெவி டியூட்டி ஸ்க்ரூ செட்டப் தான் அது. அந்த திருகு சுழல சுழல விதைகளை மிகச் சிறிய இடைவெளிக்குள்ள தள்ளிக்கொண்டே போய் அந்த அழுத்தத்தின் மூலமா எண்ணெயை மட்டும் வெளியேத்துது. மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த திருகு அமைப்பு தான் எக்ஸ்போலரோட இதயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒட்டுமொத்த உற்பத்தி செயல்முறைய இந்த ஆவணம் 4 முக்கிய படிநிலைகளா பிரிக்குது. 4 படிநிலைகளா? சரி, அதுல முதல் படிநிலை என்ன? முதல் படிநிலை என்ன தெரியுமா? மிக தீவிரமான சுத்தம் செய்தல், அதாவது ரிகரஸ் கிளீனிங். நீங்க விதைகளை நேரடியாக எக்ஸ்பெல்லருக்குள்ள கொட்டிட முடியாது. ஓ, அதுல தூசு குப்பை எல்லாம் இருக்குமே. ஆமா, அதுல ஒரு சின்ன கல் இருந்தா கூட அந்த மாபெரும் இரும்பு திருகு சேதமடைஞ்சிடும். இயந்திரத்தோட பாகங்கள் தேய்மானம் அடையும். சரிதான், மிஷின் ரிப்பேர் ஆனா பெரிய செலவு. அது மட்டும் இல்ல, தரம் குறைந்த இல்ல பூஞ்சை காளான் தாக்கிய 1-2 விதைகள் உள்ளே போனாலும் அந்த முழு பேட்ச் எண்ணெயோட சுவையையும் தரத்தையும் அதுக்கு எடுத்துடும். அதனால சுத்தம் செய்யறது அப்படிங்கிறது மிக முக்கியமான முதல் படி. இது தொழில் முனைவோர்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டிய விஷயம். இயந்திரம் பழுதடைஞ்சா உற்பத்தி நின்னுடும். அது மிகப்பெரிய நஷ்டம்.
சரி, முதல் படியில சுத்தம் செஞ்சாச்சு. 2வது படியில எக்ஸ்பெல்லர் மூலமா அதிக அழுத்தத்துல எண்ணெயை பிழிஞ்சு எடுத்தாச்சு. ஆமா. இப்போ எக்ஸ்பெல்லர்ல இருந்து வர எண்ணெய் நேரடியா பாட்டில்ல அடைக்க தயாராகிடுமா? இல்லவே இல்ல. அங்கதான் ஒரு முக்கியமான தொழில்நுட்ப சிக்கல் வருது. என்ன சிக்கல்? எக்ஸ்பெல்லர்ல இருந்து வர்ற எண்ணெய் பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு மங்கலாகவும் சிறு சிறு துகள்களை கலந்தும் தான் இருக்கும். இத அப்படியே பாட்டில்ல அடைச்சா சில நாட்கள்ல அடியில வண்டல் பழிஞ்சு ஒரு கசப்பு தன்மை வந்துடும். ஓ, அந்த வண்டல் எண்ணெயை கெடுத்துருமா? ஆமா. இத சரி செய்ய தான் 3வது படிநிலையான வடிகட்டுதல், அதாவது ஃபில்ட்ரேஷன் வருது. இதுக்காக 2 வகையான இயந்திரங்களை ஆலைகள்ல பயன்படுத்துறாங்க. என்னென்ன இயந்திரங்கள்? ஒன்னு வந்து ஃபில்டர் பிரஸ், மற்றொன்று சென்ட்ரிஃபியூகல் ஃபில்டர். ஃபில்டர் பிரஸ் அப்படிங்கிறது கேன்வாஸ் துணிகள் மற்றும் தட்டுகளுக்கிடையே எண்ணெயை அதிக அழுத்தத்துல செலுத்தி வண்டல வடிகட்டுற ஒரு முறை. ஒரு நிமிஷம். துணிகளை வச்சு வடிகட்டுறது புரியுது. ஆனா இந்த ஆவணத்துல சென்ட்ரிஃபியூகல் ஃபில்டர் அப்படிங்கிற இயந்திரத்தையும் பயன்படுத்தணும்னு பரிந்துரைக்கப்பட்டிருக்கே. ஆமா, சொல்லிருக்காங்க. ஃபில்டர் பிரஸ் மூலமாவே மாசுகள் நீங்கிடும்போது மறுபடியும் எதற்காக ஒரு விலை உயர்ந்த இயந்திரம்? இது மிக சிறப்பான கேள்வி. பாத்தீங்கன்னா ஃபில்டர் பிரஸ் வந்து பெரிய துகள்களை மட்டும்தான் வடிகட்டும். ஆனா கண்ணுக்கு தெரியாத மிக நுண்ணிய மாசுகள் எண்ணெயில மிதந்து கொண்டே இருக்கும். ஓ, அந்த மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் சொல்றீங்க. ஆமா, இவற்றை வந்து ரசாயனங்களை பயன்படுத்தி பிரிக்கலாம். ஆனா அப்படி செஞ்சா அது இயற்கையான மரச்செக்கு அல்லது சுத்தமான சமையல் எண்ணெய் அப்படிங்கிற வியாபார நோட்டத்தையே அழிச்சிடும். கண்டிப்பா. மக்கள் இயற்கையான எண்ணெய் தானே வாங்குறாங்க. அதனால ரசாயனமே இல்லாம மாசுகளை பிரிக்க ஒரு இயற்பியல் விதியை, அதாவது பிசிக்ஸை பயன்படுத்துறாங்க. அதுதான் சென்ட்ரிஃபியூகல் ஃபில்டர். பிசிக்ஸ் யூஸ் பண்றாங்களா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இதை ரொம்ப எளிதா சொல்லணும்னா இது மிக அதிக வேகத்துல சுழலும் ஒரு இயந்திரம். மைய விலக்கு விசை, அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் காரணமா எண்ணெயில இருக்கிற கனமான நுண்ணிய மாசுகள் இயந்திரத்தோட சுவர்களை நோக்கி வீசப்படுது. ஓஹோ, வாஷிங் மெஷின்ல துணி காயற மாதிரி. அதேதான். எடை குறைவான 100% சுத்தமான எண்ணெய் மட்டும் நடுவுல தங்கி வெளியேறுது. இதுதான் எந்த ரசாயன கலப்படமும் இல்லாத சுத்தமான எண்ணெயை உருவாக்குற ரகசியம். அருமையான விளக்கம். மைய விலக்கு விசைய பயன்படுத்தி ரசாயனங்கள் இல்லாம மாசுகளை பிரிக்கிறது உண்மையிலே ஒரு அபாரமான தொழில்நுட்பம் தான். ஆமா. இதுக்கப்புறம் 4வது மற்றும் இறுதி படிநிலையாக சேமித்து பேக்கிங் செய்வது. இங்க சரியான வெப்பநிலையை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆக, ஒரு விதையிலிருந்து ஒரு தெளிவான சுத்தமான எண்ணெய் எப்படி பாட்டிலுக்கு வருது அப்படிங்கிற முழு பொறியியலையும், அதாவது மெக்கானிக்ஸை நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பா. இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஆமா. இப்போ இதுல இருக்கிற வியாபார பொருளாதாரத்துக்கு, எக்கனாமிக்ஸ்க்கு வருவோம். இந்த ஆவணம் ஒரு விஷயத்த ரொம்ப குறிப்பா சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த தொழில் மூலமா மாதம் 50,000 முதல் 2 லட்சம் வரை லாபம் ஈக்கலாம் அப்படின்னு. இதை நான் கொஞ்சம் சந்தேகத்தோட தான் பார்க்கறேன். இது எப்படி நடைமுறைக்கு சாத்தியம்? ஏன் உங்களுக்கு அப்படி தோணுது? ஏன்னா நிலக்கடலை, எள் போன்ற மூலப்பொருட்களோட விலை சந்தையில எப்போதுமே அதிகமானா இருக்கு. அந்த இயந்திரங்களை இயக்க அதிக மின்சாரம் தேவைப்படும். ஆமா, அது உண்மைதான். அப்படி இருக்கையில உள்ளூர்ல மட்டும் எண்ணெயை விற்று எப்படி இவ்ளோ பெரிய லாப வரம்பை, அதாவது ஒரு பெரிய ப்ராஃபிட் மார்ஜினை எட்ட முடியும்? இந்த எண்கள் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டவை போல தோணலையா உங்களுக்கு? உங்க சந்தேகம் 100க்கு 100 நியாயமானது தான். எந்த ஒரு வியாபாரத்தையும் மேலோட்டமா பார்த்தா லாபம் சாத்தியமில்லை அப்படின்னு தான் தோணும். ஆமா, வெளியில இருந்து பாக்குறப்ப அப்படிதான் தெரியுது. ஆனா அது இந்த வழிகாட்டி ஆவணம் லாபத்தை எப்படி அடைவது அப்படிங்கிறதுக்கான 4 பிரத்யேக வருமான வழிகளை, 4 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் ரொம்ப துல்லியமா பட்டியலிடுது. இதுல வெறும் சில்லறை விற்பனை மட்டும் இல்ல. ஓ, வேற என்னென்ன வழிகள் இருக்கு? முதல் வழி பாத்தீங்கன்னா நேரடி விற்பனை, அதாவது டைரக்ட் B2C சேல்ஸ். இது உங்களுக்கு அன்றாட பணப்புழக்கத்தை, கேஷ் ஃப்ளோவை தருது. சரி, ஒரு குடும்பத்துக்கு மாதம் எப்படி பார்த்தாலும் ஒரு 2ல இருந்து 5 லட்சம் தேவைப்படும். ஆமா. உங்க தரத்துல ஒரு நம்பகத்தன்மை இருந்தா உள்ளூர் வாடிக்கையாளர்கள் தடையின்றி உங்ககிட்டயே தொடர்ந்து வாங்குவாங்க. இதுதான் உங்க அடிப்படை வருமானம். சரி, நேரடி விற்பனை மூலமா கையில அன்றாடம் பணம் புழங்கும் அப்படிங்கறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா இது நம்ம போட்ட முதலீட்டை திரும்ப எடுக்க போதுமானதா இருக்காதே. சரியா கேட்டீங்க. அதனால தான் நமக்கு 2வது வழி தேவைப்படுது. அதுதான் மொத்த சில்லறை விற்பனை, B2B ரீட்டைல் சப்ளை. ஓஹோ, கடைகளுக்கு கொடுக்கறதா? ஆமா. இங்க தான் நீங்க அளவை, அதாவது வால்யூம் அதிகரிக்கிறீங்க. உங்க ஊர்ல இருக்கிற மளிகை கடைகள், சூப்பர் மார்க்கெட்டுகள், பேக்கரிகள் மற்றும் உணவகங்களுக்கு தொடர்ந்து சப்ளை செய்யறது. ஆமா, ஒரு உணவகத்துக்கு தினமும் பல லிட்டர் எண்ணெய் தேவை இருக்கும். எக்ஸாக்ட்லி. நீங்க அவங்களுக்கு ஒரு நிலையான தரமான சப்ளையரா மாறும்போது லாப வரம்பு சற்று குறைவா இருந்தாலும் விற்பனையாகும் அளவு மிக பெரிதா இருக்கும். புரியுது. நிறைய விற்பனை ஆகும்போது அது காம்பன்சேட் ஆகிடும். ஆமா.
உங்க இயந்திரங்கள் முழு திறனோட இயங்க இந்த பெரிய ஆர்டர்கள் ரொம்பவே உதவும். சூப்பர். அதாவது ஒரு பக்கம் அதிக லாப வரம்பு உள்ள நேரடி விற்பனை, மறுபக்கம் குறைந்த லாப வரம்பு என்றாலும் அதிக அளவு விற்பனையாகும் மொத்த வியாபாரம். இது ஒரு நல்ல கலவைதான். ஆமா, ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கே. சந்தையில ஏற்கனவே பல பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள், எஃப்எம்சிஜி ஜாயின்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களோட விலையோட எப்படி நம்மளால போட்டி போட முடியும்? இங்கதான் 3வது வருமான வழி உள்ளே வருது. 3வது வழியா? அதென்ன? அதுதான் பிராண்டட் பேக்கிங். ஒரு சிறிய உள்ளூர் நிறுவனமா இருந்தாலும் உங்க எண்ணெய சாதாரணமா பாத்திரங்கள்ல லூஸ்ல விற்கிறதுக்கும் அதற்கென ஒரு தரமான லேபிள் ஒட்டி ஒரு பிராண்ட் பேரோட பாட்டில்ல அடைச்சு விற்கிறதுக்கும் வாடிக்கையாளர் மனசுல மிகப்பெரிய உளவியல் வித்தியாசம் இருக்கு. சைக்கலாஜிக்கல் டிஃபரன்ஸ்னு சொல்றீங்க? ஆமா, இது நான் நடைமுறையிலே பார்த்திருக்கேன். லூஸ்ல விக்கிற எண்ணெயை விட பேக் செய்யப்பட்ட எண்ணெய்க்கு மக்கள் ஒரு 20% வரை கூடுதல் விலை கொடுக்க தயாராக இருக்காங்க. ஏன்னா பிராண்ட் அப்படிங்கிறது பாதுகாப்பு மற்றும் தரம் என்பதற்கான ஒரு உத்தரவாதமா பார்க்கப்படுது. கண்டிப்பா. உணவு பொறுத்தவரை மக்கள் விலையை விட நம்பகத்தன்மைக்கே முன்னுரிமை தர்றாங்க. அதனால பிராண்ட் உருவாக்குறது லாபத்தை கணிசமா உயர்த்துது. இது ஒரு சிறந்த வியூகம் தான். ஆமா, ஆனா நீங்க சொல்லும் இந்த மின்சார செலவு, இயந்திர பராமரிப்பு செலவு, ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் இதையெல்லாம் சரிக்கட்ட போதுமான அளவுக்கு இது லாபம் தருமா? இந்த இடத்துல தான் நம்ம ஒரு மிகப்பெரிய ஆஹா தருணத்தை பத்தி பேச போறோம். இதுதான் இந்த பிசினஸ் மாடலோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். அப்படியா? அப்படி என்ன மாஸ்டர் ஸ்ட்ரோக்? 4வது வருமான வழி உபபொருட்கள் மூலம் கிடைக்கும் வருமானம், அதாவது பை ப்ராடக்ட் இன்கம். இது முற்றிலும் கழிவுகளே இல்லாத ஒரு ஜீரோ வேஸ்ட் தொழில். ஜீரோ வேஸ்டா? அது எப்படி? இயந்திரங்கள் மூலமா எண்ணெயை பிழிஞ்செடுத்த பின் அந்த விதைகளோட மிச்சம் என்னவாகுது அப்படின்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பொதுவா அது குப்பையாகவோ அல்லது உரமாகவோ போடும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆலைகள்ல இது அதிகப்படியா குவியும் ஒரு கழிவு பொருள் தானே? குப்பையா? இல்லவே இல்ல. அதை நாம் புண்ணாக்கு அப்படின்னு அழைப்போம். ஆயில் கேக். ஓ ஆமா, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு. கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு என இவை அனைத்துமே பாத்தீங்கன்னா கால்நடை வளர்ப்புல மிக முக்கியமான அதிக விலையுள்ள தீவனங்கள். ஓஹோ, மாட்டு தீவனமா யூஸ் பண்ணுவாங்களா? பண்ணை வச்சிருக்கவங்க தங்க மாடுகளோட பால் உற்பத்தியை பெருக்க இந்த எண்ணெய் சக்கையை போட்டி போட்டு கொண்டு வாங்குவாங்க. இத ஒரு துணை பொருள் அப்படின்னு சொல்றதை விட ஒரு இணையான தயாரிப்பு, அதாவது கோ ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நிமிஷம், சற்று நிறுத்துங்க. நீங்க சொல்றத பார்த்தா எண்ணெயை விட அந்த கழிவு பொருளுக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறீங்க. ஆமா, 100% இருக்கு. அப்படி என்றால் ஒரு நிறுவனம் தனது தினசரி ஆலை செலவுகளை, அதாவது மின்சார பில், வேலையாட்களோட சம்பளம் போன்றவற்றை எண்ணெயை விற்று எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அந்த இயந்திரங்கள்ல இருந்து வெளியே வரும் புண்ணாக்க விற்றாலே இந்த செலவுகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டுடும் அல்லவா? மிகச் சரியா கணிச்சிட்டீங்க. இதுதான் பிரேக் ஈவன் கணக்கீட்டை ஒட்டுமொத்தமா மாற்றுது. உங்க மூலப்பொருளோட நிலையும் ஆலைக்கான நடைமுறை செலவுகளும் இந்த உபபொருட்களை விற்பதன் மூலமாவே பெரிய அளவுல ஈடுகட்டப்பட்டுடும். வாவ், இது உண்மையிலே மனதை கவரும் ஒரு வியாபாரம் மாதிரி தான். ஃபேசினேட்டிங் பிசினஸ் மாடல். ஆமா, அதனால நீங்க விற்கும் ஒவ்வொரு லிட்டர் எண்ணெயிலிருந்தும் கிடைக்கும் வருமானம் உங்க நிகர லாபமாக நெட் ப்ராஃபிட்டா மாறுது. அதனாலதான் இந்த வழிகாட்டி மாசத்துக்கு 2 லட்சம் வரை லாபம் ஈட்ட முடியும் அப்படின்னு ஆணித்தரமா கூறுது. கழிவுகள் உங்க அன்றாட செலவை ஏத்துக்குது, முக்கிய தயாரிப்பு உங்க லாபமா மாறுது. இதை விட சிறந்த ஒரு தொழில் கட்டமைப்பு இருக்க முடியாது. சரி, இவ்ளோ லாபகரமான ஒரு தொழில் அப்படின்னா இது தொடங்குறதுக்கு மிகப்பெரிய தடையோ எக்கச்சக்கமான முதலீடோ இருக்குமே. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது அனைவருக்குமான தொழில் அப்படின்னு இந்த ஆவணம் உறுதியளிக்குது. முதலீட்டு அளவீடுகளை இது 3 வகையா பிரிக்குது. 3 வகையா? என்னென்ன? முதலாவது சிறிய ஆலை, ஸ்மால் பிளான்ட். இதை தொடங்க வெறும் 1 லட்சம் முதல் 5 லட்சம் வரை முதலீடு இருந்தா போதும். 1 லட்சமே போதுமா? ஆமா, இதுல ஒரு சிறிய செக்கு அல்லது குறைந்த திறன் கொண்ட எக்ஸ்பெல்லர் மற்றும் ஒரு அடிப்படையான ஃபில்டர் இயந்திரம் இருக்கும். ஒரு சிறிய குடியிருப்பு பகுதியையோ அல்லது ஒரு கிராமத்தையோ குறிவச்சு இதை தொடங்கலாம். சரி, ரெண்டாவது பாத்தீங்கன்னா நடுத்தர ஆலை, மீடியம் பிளான்ட். இதுக்கு ஒரு 5 லட்சம் முதல் 15 லட்சம் வரை தேவைப்படும். இதோட உற்பத்தி திறன் அதிகம். உங்க பிராண்ட அடுத்தடுத்த நகரங்களுக்கு கொண்டு செல்ல இது உதவும். பெரிய ஆலைகளுக்கு எவ்வளவு செலவாகும்? 3வது தான் பெரிய ஆலை, லார்ஜ் பிளான்ட். இதுக்கு 20 லட்சத்துக்கும் மேல முதலீடு தேவைப்படும். இது ஒரு மாவட்டமே உங்க எண்ணெயை பயன்படுத்தும் அளவுக்கு பெரிய அளவிலான வியாபாரம். முதலீட்டை பொறுத்தவரை ஒருவரோட ரிஸ்க் எடுக்கும் திறன் மற்றும் மூலதனத்தை பொறுத்து எந்த அளவிலையும் தொடங்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஊக்கமளிக்குது. கண்டிப்பா. ஆனா இங்க எனக்கு இன்னொரு கேள்வி எழுறது.
இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான சமையல் எண்ணெய் வியாபாரம் சாத்தியமா? உதாரணமா, நிலவியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நம்ம உணவு பழக்கங்கள் மாறுது. எந்த ஊருக்கு எந்த எண்ணெய் சரிப்பட்டு வரும்? இது ஒரு மிக முக்கியமான காரணி. வியாபாரத்துல உள்ளூர் மயமாக்கல், அதாவது லோக்கலைசேஷன் அப்படிங்கிறது வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படை. குறிப்பா இந்த ஆவணம் தமிழ்நாட்டுக்கான ஒரு பிரத்யேக வியூகத்தை விரிவா பேசுது. தமிழ்நாட்டுக்குன்னு தனியா வியூகம் இருக்கா? ஆமாம், தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய் உற்பத்தியே மிக சிறந்த வியாபார ஐடியா அப்படின்னு அது சுட்டிக்காட்டுது. தமிழ்நாட்டுல மட்டும் இந்த 2 எண்ணெய்களுக்கும் ஏன் அவ்ளோ அழுத்தம் தரப்படுது? சூரியகாந்தி எண்ணெயோ இல்ல ஆலிவ் எண்ணெயோ ஏன் பரிந்துரைக்கப்படவ? அதுக்கு 2 மிக வலுவான காரணங்கள் இருக்கு. ஒன்னு தடையற்ற உள்ளூர் தேவை, ஹை லோக்கல் டிமாண்ட். ஆமா, நம்ம ஊரு சமையல்ல அதுக்கு தனி இடம் இருக்கு. தமிழ்நாட்டு மக்களோட பாரம்பரிய சமையல்ல கடலை எண்ணெய்க்கும் நல்லெண்ணெய்க்கும் பிரிக்க முடியாத இடம் உண்டு. அதே போல தேங்காய் எண்ணெய் கூந்தல் பராமரிப்புக்கும் பல வீடுகள்ல அன்றாட சமையலுக்கும் பயன்படுத்தப்படுது. இந்த தேவை வருடம் முழுவதும் மாறாதது. 2வது காரணம் என்ன? 2வது மற்றும் மிக முக்கியமான காரணம் விநியோக சங்கிலியின் செயல்திறன், சப்ளை செயின் எஃபிஷியன்சி. தமிழ்நாட்டோட பெரும்பாலான மாவட்டங்கள்ல தென்னை விவசாயமும் நிலக்கடலை விவசாயமும் மிகச் செழிப்பா நடைபெறுது. ஓ ஆமா, இதுல இருக்கிற வியாபார லாஜிக் எனக்கு இப்ப புரியுது. சொல்லுங்க. மூலப்பொருட்கள் உள்ளூர்லே கிடைக்கும்போது இடைத்தரகர்கள் இல்லாம நேரடியாக விவசாயிகள் கிட்ட இருந்தும் அல்லது உள்ளூர் சந்தையில இருந்தும் நம்ம அதை வாங்கலாம். அதேதான், எக்ஸாக்ட்லி. இதனால மூலப்பொருட்களை ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு கொண்டு வரும் மாபெரும் போக்குவரத்து செலவு, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் முற்றுமுமா குறைஞ்சிடுது. மூலப்பொருள் செலவு குறைஞ்சா லாப வரம்பு இன்னும் அதிகமாகும். சரியா சொன்னீங்க. இந்த விநியோக சங்கிலி எளிமையா இருக்கிறது தான் ஒரு சிறு தொழில் முனைவோருக்கு மிகப்பெரிய பலம். நீங்க தரமான மூலப்பொருளை குறைந்த விலையில வாங்கி உயர்தரமான எண்ணெயா மாற்றி அதை உள்ளூர்லயே விட்டுவிடலாம். இதையெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும்போது ஒரு முழுமையான ஸ்டார்ட் அப் திட்டம் என் கண்முன் விரியுது. ஆமா, ரொம்ப சிம்பிளான பிளான் தான். நீங்க ஒரு தொழிலை தொடங்க விரும்பினால் முதல்ல ஒரு சிறிய எண்ணெய் பிரித்தெடுக்கும் ஆலைய ஒரு 1 முதல் 5 லட்சம் முதலீட்டுல தொடங்குங்க. சரி. உங்க உள்ளூர் விவசாயிகள் கிட்ட தரமான கடலையோ தேங்காயோ வாங்குங்க. அத கவனமா சுத்தப்படுத்தி அதிக வெப்பமடையாம எக்ஸ்பெல்லர்ல அரைச்சு ஃபில்டர் பிரஸ் மூலமா தெளிவாக்கி ஒரு நம்பகமான பிராண்ட் பேர்ல பாட்டில்ல அடைங்க. இதுதான் அந்த ப்ளூ பிரிண்ட். ஆமா, ஆனா விற்பனையில ஒரு நவீன உத்தியையும் மாடர்ன் ஸ்ட்ராட்டஜியும் நம்ம சேர்க்கணும். நவீன உத்தியா? அதென்ன? இன்றைய காலகட்டத்துல விற்பனைக்கு பெரிய ஷோரூம் தேவையே இல்ல. வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஆயுதம் நம்ம கையில இருக்கு. ஓஹோ, வாட்ஸ்அப் மூலமாவே விக்கலாமா? கண்டிப்பா. உங்க அக்கம் பக்கத்தினர், நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு தொடங்கி ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை உருவாக்குங்க. இன்று காலை ஆட்டிய எந்த ரசாயனமும் கலக்காத சுத்தமான கடலை எண்ணெய் தயார், எந்த கலப்படமும் இல்ல அப்படிங்கறத நேர்ல பார்த்து வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் தட்டினா போதும். வாவ், இந்த நேர்மையான அணுகுமுறை நிச்சயம் வாடிக்கையாளர்களை கவரும். இடைத்தரகர்கள் யாரும் இல்லாததால உங்களுக்கு லாபமும் முழுமையா கிடைக்கும். ஆமா, வாடிக்கையாளர்களுக்கும் தரமான பொருள் நியாயமான விலையில கிடைக்கும். ஒரு முறை உங்க எண்ணெயோட சுவையையும் தரத்தையும் அவங்க சமையலறையில பாத்துட்டாங்கன்னா அடுத்த மாசம் அவங்களே உங்களை தேடி வருவாங்க. இது உண்மையில ஒரு தினசரி வருமானம் தரும் மிக நிலையான பிசினஸ் மாடல் தான். இதுதான் இந்த வழிகாட்டி ஆவணத்தோட இறுதி செய்தி. ஒரு அடிப்படை தேவைய சரியான தொழில்நுட்பத்தோடும் தெளிவான பொருளாதார கணக்கீட்டோட அணுகுனா எந்த ஒரு சாமானியரும் ஒரு வெற்றிகரமான உற்பத்தியாளராக மாற முடியும். உண்மையிலே இது ஒரு மிக சிறந்த வழிகாட்டுதல். இந்த ஆழமான தொழில்நுட்பங்களையும் விரிவான தரவுகளையும் நமக்கு வழங்கிய ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். கண்டிப்பா. இந்த தொழிலை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கவோ, எந்திரங்கள் குறித்தான சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது உங்க சொந்த ஆலையை தொடங்கும் ஆலோசனைகளுக்கோ நீங்க அவங்கள தொடர்பு கொள்ளலாம். அவங்களோட வாட்ஸ்அப் மற்றும் தொடர்பு எண் +91 7871 665841. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், +91 7871 665841. சரி. ஒரு சாதாரண சமையலறை பொருள் எப்படி முதலீடு, தொழில்நுட்பம் மற்றும் வியாபார உத்திகள் மூலமாக ஒரு பிரம்மாண்டமான தொழிலா மாறுது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம விரிவா பார்த்துட்டோம். இறுதியா இந்த ஒட்டுமொத்த உரையாடலும் ஒரு மிக முக்கியமான ஆழமான சிந்தனையை நம்ம மனசுல எடுத்தது. என்ன சிந்தனை?
நம்ம தினசரி வாழ்க்கையில எத்தனையோ பொருட்களை பயன்படுத்துறோம். நம்ம எப்போதுமே செயற்கை நுண்ணறிவு, AI, தொழில்நுட்ப புரட்சி, மாபெரும் IT நிறுவனங்கள் இத பத்தியே வியந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, அதுதான் இப்போ ட்ரெண்டு. ஆனா நம்மை சுற்றியுள்ள உண்மையான நிலையான பொருளாதாரம், ரியல் எக்கானமின்னு சொல்லுவோம்ல, அது இது போன்ற மிக அடிப்படையான கண்ணுக்கு தெரியாத உள்ளூர் சங்கிலித் தொடர்கள்ல தான் இயங்கிக் கொண்டிருக்கு. முற்றிலும் உண்மை. அந்த சங்கிலித் தொடர் நம்ம நினைப்பதை விட மிக வலுவானது. நாளைக்கு நீங்க உங்க சமையலறையில பாத்திரத்துல அந்த சாதாரண சமையல் எண்ணெயை ஊற்றி காய்ச்சும் போது ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. ம்? அந்த ஒரு துளி எண்ணெய்க்கு பின்னாடி வயல்ல வியர்வை சிந்திய விவசாயியோட உழைப்பு, அந்த பருப்புக்களை நசுக்கிய இயந்திரங்களோட அபாரமான இயற்பியல் தொழில்நுட்பம், கழிவுகள்ல இருந்து கால்நடை தீவனமா மாறும் ஒரு சுழற்சி முறை, அதாவது சர்க்குலர் எக்கானமின்னு சொல்லுவோம். ஆமா. எல்லாத்துக்கும் மேல தான் சொந்த கால்ல நிக்க துடிக்கும் ஒரு உள்ளூர் சிறுதொழில் முனைவோரின் கனவு என எத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஆழமான விஷயம்தான். நம்முடைய ஒவ்வொரு சின்னஞ்சிறு நுகர்வு பழக்கத்தின் பின்னாலும் பல லட்சக்கணக்கான குடும்பங்களை வாழ வைக்கும் இந்த உள்ளூர் பொருளாதார வலைப்பின்னல்கள் தடையின்றி இயங்கிக் கொண்டிருக்கு. இந்த வலைப்பின்னல் எவ்வளவு பிரம்மாண்டமானது, எவ்வளவு வலிமையானது அப்படிங்கிற சிந்தனையோட இன்றைய பகுதியை நிறைவு செய்யலாம். உண்மையிலே சிலிர்க்க வைக்கும் சிந்தனை. அந்த பொன்னிற திரவத்துக்குள் இருக்கும் பெரும் பொருளாதாரத்தை இனி நீங்க ஒருபோதும் சாதாரணமா கடந்து செல்ல மாட்டீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். மற்றொரு சுவாரஸ்யமான விரிவான தரவு அலசலோடு உங்க எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறோம்.